அறிவுக்கு பொருள் என்ன? ஞானம். அந்த அகந்தை ஒருவனை மறைத்திருந்தால் அந்த மறைப்புக்கு உருவென்ன? ஜனனம். நினைப்பும் மறப்பும் நீங்கிவிட்டால் அந்த நிலைமையில் இருப்பென்ன? உறக்கம். பிறவிகள் மீண்டும் தொடர்ந்திருந்தால் பின்னும் மனிதனின் நிலை என்ன? சரணம். அறிவில் அகந்தையை கரைத்து விட்டால் அந்த அறிவுக்கு பொருள் என்ன? ஞானம். நனவும் கனவும் பொய் உருவம் அதில் நாளும் கரையுது என் உருவம். நனவும் கனவும் பொய் உருவம் அதில் நாளும் கரையுது என் உருவம். மயக்கம் என்பது பொய்ப்பதிவும் அதை மறவாதிருந்தால் சுகம் பெருகும். மயக்கம் என்பது பொய்ப்பதிவும் அதை மறவாதிருந்தால் சுகம் பெருகும். மயக்கம் தெளிய முடியவில்லை அந்த மயக்கம் கூட எனதில்லை. மயக்கம் தெளிய முடியவில்லை அந்த மயக்கம் கூட எனதில்லை. நினைக்கும் நினைப்பும் நமதில்லை அதை நினைக்க வைப்பது உணர்வில்லை. அறிவில் அகந்தையை கரைத்து விட்டால் அந்த அறிவுக்கு பொருள் என்ன? ஞானம். அலைந்தேன் அலைந்தும் கிடைக்கவில்லை என்னை அழைத்து அழைத்ததும் இதுவில்லை. அலைந்தேன் அலைந்தும் கிடைக்கவில்லை என்னை அழைத்து அழைத்ததும் இதுவில்லை. வாழ்வு என்பதே பொய் நடிப்பும் அதன் வழியை பார்த்தால் மெய் விளங்கும். வாழ்வு என்பதே பொய் நடிப்பும் அதன் வழியை பார்த்தால் மெய் விளங்கும். உரைத்தேன் உண்மையை கண்டதில்லை அதை உணரும் திறமும் எனக்கில்லை. உரைத்தேன் உண்மையை கண்டதில்லை அதை உணரும் திறமும் எனக்கில்லை. கடந்தேன் கடவுளாய்த்தான் இருந்தேன் உள் கடக்கவே நீயும் உணர்ந்திடுவாய். அறிவில் அகந்தையை கரைத்து விட்டால் அந்த அறிவுக்கு பொருள் என்ன? ஞானம். அந்த அகந்தை ஒருவனை மறைத்திருந்தால் அந்த மறைப்புக்கு உருவென்ன? ஜனனம். நினைப்பும் மறப்பும் நீங்கிவிட்டால் அந்த நிலைமையில் இருப்பென்ன? உறக்கம். பிறவிகள் மீண்டும் தொடர்ந்திருந்தால் பின்னும் மனிதனின் நிலை என்ன? சரணம்.